சம்பவம் சம்பவம் சம்பவம். பைசன் பயமா இருக்கு. உங்களுக்கு வழி விடுது. நான்சென்ஸ் ஃபெலோ குறுக்கால வரான் பாருங்க. யாரா தொங்கிருச்சா? மீண்டும் தொங்கிருச்சா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட். கோல்ட் ஸ்டார்ட் அட் 3 o'clock. லைட்டாக தூருது. என்றைக்கு இல்லாமல் நேற்று அடித்த வெயிலுக்கெல்லாம் இன்றைக்கி ஏன் தான் மழை பெய்யுது தெரில. ஓகே, த டைம் இஸ் 3:10. Welcome back to my channel. This is Rajesh here from F5 to Ride. ஏற்காடு டு சென்னை கிளம்பியாச்சு. குட் பை டு ஏற்காடு, பேக் டு சென்னை லைஃப். இன்னையிலேருந்து வெய் மழை. ஓல்டு ஏற்காடு ரோடு அடைமழையில் 3 அட்வென்ச்சர் பைக்குகள் செல்கின்றன. ஆல்மோஸ்ட் 340 kilometers ஃப்ரம் ஏற்காடு டு சென்னை. 6.5 hours காமிக்குது இப்போது. லாஸ்ட் டைம் 411 வந்தோம், இப்போது 450 வரும். மழை இல்லைன்னா நம்மளோட பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். சருக்கு சருக்குன்னு போயிடலாம். ஓ, அண்ணாமலையார் டெம்பிள் வழியாக போகிறோமா? அண்ணாமலையார் டெம்பிளே ஒரு நல்ல ஸ்பாட்டு. இந்த கவுண்டமணி ஜோக்கு மாதிரி எங்கடா கூப்பிட்டு போகிறீங்க? ஒரு டீ கடை, பன்னு கடை எதுவுமே இல்லை. லைட்டாக காது அடைக்குது. சம்பவம் சம்பவம் சம்பவம். அடைமழை காரணமாக இந்த மாதிரி கிளைமேட் இருந்ததுன்னா கூட ரெயின் லேயரை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம். இங்கே மழை சுத்தமாக இல்லை. இனிமே தான் அர்ப்பின் பெண்டா. குப்பனூர் 16 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு அனிமல் கூட கிடையாது. மான் கூட பார்க்கல. ஆஹா, டப்பு 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 டப்புன்னு அடிக்குது சைலன்சர். சவுண்டு நல்லா இருக்கு. ஹேர்பின் பெண்டுகள் முடிஞ்சிட்டு காட்டுக்குள்ளே போகிறோம். பைக்கில் 21 டிகிரி காமிக்குது வெதரு. 3:30. அப்பாடா, இப்போயாவது இந்த டெம்பரேச்சரை பார்த்தோமே இந்த ரைடில். ஃபாக் லேம்போட இம்பார்ட்டன்ஸே இங்கே தான் தெரியுது. ஏர்லி மார்னிங் ரைடு கிளம்புனா ஃபாக் லேம்ப் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். சேஃப்டி, செக்யூரிட்டி, விசிபிலிட்டி எல்லாம் இருக்குது. ஓல்டு ஏற்காடு ரூட் இல்லாமல் நார்மல் ரூட் எடுத்தால் அட்லீஸ்ட் நிறையா வெஹிக்கிள் பார்க்கலாம்ல அந்த ரூட்டில். லாரியாவது வரும். பார்த்துட்டேன். கேட்டிங்களே, நீங்கள் தான் முன்னாடி போகிறீங்க, போங்க. போயிடுச்சு உள்ள. லைட்டாக தெரிஞ்சுது பைசன். மக்களே, ஏற்காடுலேயும் பைசன் இருக்குது. கால் தெரிஞ்சுது. நல்ல வேலை ஒன்று இருந்துச்சு. நீங்கள் அது அந்த பயத்தில் தானே நிறுத்துனீங்க. எத்தனை வருதோ தெரியலன்னு. 2-3 இருந்ததுண்ணா போச்சா? நீங்கள் தான் பார்த்தீங்க, நாங்கள் வெறும் கால் தான் பார்த்தோம். நீங்கள் ஃபாக் லேம்ப் வச்சுருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு கேமராவில் கேப்சர் ஆகிருக்கும். மீண்டும் ஹேர்பின் பெண்ட். பைசன். நவீன் ஒன்று தான் பார்க்குது.
கிட்ட பார்த்துட்டேன். பயமாக இருக்குது. உங்களுக்கு வழி விடுது, ஆனால் குயிக்காக திரும்புது, பிச்சுக்குன்னு திரும்புது. பயமாக இருக்குது. ஊர் தெரியுது, ஊர். செக் போஸ்ட் 353 இருக்காங்க. வெற்றிகரமாக ஓல்டு ஏற்காடு ரோட்லேருந்து இறங்கிட்டோம். ஹைவே தொட்டாச்சு. 410 போடுங்க. உங்களுக்கு காஃபி வேணும்? காஃபி இருக்க வாய்ப்பு இருக்கு. டீ பிரேக் at 4:15. ஓகே, பிளாக் பெக்கோ அதில் டீயை முடிச்சிட்டோம். 4:30 மணி. அதுக்கப்புறம் நேரம் உளுந்தூர்பேட்டை தானே. டோட்டலாக 489 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, சரி, ஒரு 100 குறைஞ்சதுக்கப்புறம் டிசைட் பார்த்துக்கலாம் எங்கே போகிறது. 248 காமிக்குது எனக்கு ரேஞ்சு. ஹைவே தொட்டாச்சு. இனிமேல் அழுத்த வேண்டியது தான். நெக்ஸ்ட் ஸ்டாப் இது உளுந்தூர்பேட்டை. இன்டர்செக்ஷன். ஆமாம். நேராக உளுந்தூர்பேட்டைக்கு போயிடுமா, இல்லை நடுவில் எங்கேயாவது நம்ம திரும்பணுமா? நேராக உங்களோட ஃபியூவல் ரேஞ்சை பொறுத்து தான். அப்படின்னா ஏர்லி மார்னிங் ரைடுக்கு ரீசனே இதுதான். இங்கே பாருங்கள், எம்டி ரோட்ஸ், நல்ல பேஸ் மெயின்டைன் பண்ணி, கிளைமேட் சூப்பராக இருக்கும் காலையில் கிளம்புறதுக்கு. அதே மாதிரி சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம், க்ரௌடு இருக்காது. மெயினாக சன்ரைஸ் பார்க்கலாம். நல்ல வேலை காட்டன் கொடுத்தடா. குளிருது, விண்ட் அடியுது, காது கிழியும். அதுதான் கடுப்பாக இருக்கு. வரும்போது ஆப்போசிட் விண்டு, போகும்போது ஆப்போசிட் விண்டு போடுது. விடிந்து விட்டது, விடிஞ்சிருச்சு. இந்த சன்ரைஸ் தான் ஆகலை. இவ்வளோ வெளிச்சமா இருக்கு. இந்த சைட்லாம் மழைக்கு வாய்ப்பே இல்லை. ஓ மை காட், சூப்பராக இருக்கு. இவ்வளோ க்ளீனாக இருக்கு. சன்ரைஸ் பாருங்க. சேசிங் த சன். பா, இதுக்காகவே காலையில் ரைட் பண்ணலாம் போது. ஃபுல் லெஃப்ட்ல இருந்து இப்போ இங்கே போயிடுச்சு பாரு. உளுந்தூர்பேட்டை ஜங்ஷனா? ஷானு பேக்ஸ். உளுந்தூர்
நான்சென்ஸ் ஃபெலோ குறுக்கால வரான் பாருங்க. யாரா உளுந்தூர்பேட்டையில் டீ பிரேக். டைம் 6:30, 7:30, 8:30, 9:30, 10:30 போல் இருக்குது. அவர் வீட்டுக்கே 10:50னா நமக்குலாம் எனக்கெல்லாம் பலாப்பழம். உளுந்தூர்பேட்டை ஃபேமஸாக இது தானே. வாங்கிறியா? வாங்கி பண்ருட்டி அதோட எக்ஸிட் இது தானே. இங்கே தான் பலாப்பழம் சீசன் வந்தாலே இங்கே தான் வைப்பாங்க. அப்பாடா காற்று வருது. அடுத்து என்ன பாரத் பெட்ரோல் பங்க் வந்ததுன்னா போட்டுருவேன். காடு தொங்கிருச்சா? மீண்டும் தொங்கிருச்சா? சரி போடுங்க, நான் பார்த்துக்கிறேன். 1000 ரூபாய்க்கு போடுங்க. போல்ட்டு போச்சு. நல்லா தூக்கி போடுங்க, அவ்வளோதான். 117 ரூபா 79 பைசா. 1000 ரூபாய்க்கு 8.9. 1500 ரூபா போட்டுருங்க. இப்போ போல்ட்டும் இல்லை, நிற்கதா? இப்படி இப்படியே விட்டுறவா? ஏண்டா இந்த விட்டு ஓ மாட்டிக்கிச்சுடா. இன்ஜின் கிட்ட இருக்கா பாரு. காடு ஏய் 330 கிலோமீட்டர் ரேஞ்சு காமிக்குதுடா. என்ன தான் கணக்குன்னு தெரில. இது போயிடலாம். 1000 ரூபாய்க்கு போட்டேன். 8 லிட்டர் தான் போட்டேன். 300 கிலோமீட்டர் காமிக்குது. அப்போ எவ்வளோ இருந்திருக்கு? பேசாமல் சென்னைக்கே போயிருக்கலாம் போல இருக்கு. யாரா TN31 கடலூர் வண்டி. வேற ஏதாவது வழிப்பா ஈஸியாக இருக்கு. அதுக்கு அந்த வகையில் தொடங்கும். இது எப்படி இருந்தாலும் போயிடும். எங்களுக்கு டோல் எல்லாம் போய் டோலில் தான் நிற்கும். ட்ரக்லேயே போய் வழியாக வந்துருங்க. அப்பா இன்னும் டிராஃபிக்கு போ. மணி 9 ஆகுது. 3 மணி 4, 5, 6, 7, 8, 9. இன்னும் செங்கல்பட்டு கூட போல. ஓகே மக்களே, ஏற்காடு எபிசோடு இனிதே முடிந்தது. சொல்லுங்க. ஒரே நிமிஷம் நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன். ஓகே மக்களே, ஏற்காடு எபிசோடு இனிதே முடிந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரைடு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். செம்ம டிராஃபிக்கு. காலையில் 21 டிகிரி, இப்போ பார்த்தீங்கன்னா 37 டிகிரி.
டிராஃபிக்கு, இன்னும் சென்னை ரீச் ஆகலை. ஸோ ரீச் ஆகிட்டு நான் ஒரு 1.5 hour ஆகும் ரீச் ஆகிறதுக்கு. 9:30, 10:30, 11 ஆகிடும். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏற்காடு சீரீஸ் Day 1, Day 2, Day 3. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். See you on another series, another episode. Bye.